வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. டெட் எக்ஸாமுக்காக நம்ம 6th மேக்ஸ்லேருந்து நம்ம கொஸ்டின் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 125 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 126 பார்க்கலாம். 126லேருந்து 150 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். பாருங்க, 126th கொஸ்டின். ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5. மேலும் ஓர் இருசக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15. மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. மிதிவண்டி அதாவது சைக்கிளுக்கு வந்து ₹5 நிறுத்த கட்டணம் வந்து 5 ரூபாய். அதே இருசக்கர வாகனம் வந்து 15 ரூபாய் வந்து நிறுத்த கட்டணம் கொடுக்குறாங்க. இதோட வந்து விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 5:15. இது வந்து எளிய விகிதம் பார்த்தீங்கன்னா இது 5 டேபிள வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். இதுதான் ஆன்சர். அடுத்தது 127. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 50 மாணவர்கள் இருக்காங்க. 30 பேர் வந்து சிறுவர்கள். அப்ப மீதி இருக்கிறது சிறுமிகள். சிறுமிகள் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னா 20 பேர் இருக்காங்க. சிறுவர்கள் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க. அப்ப சிறுவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 30. இதே மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 50. இதே எளிய வடிவம்னா 0 கேன்சல் பண்ணா 3:5. அடுத்தது சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். சிறுமிகள் அப்படிங்கும் போது நம்ம 20, மொத்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 50. அப்ப கேன்சல் பண்ண 0 கேன்சல் பண்ணா 2:5. இதுதான் ஆன்சர். அடுத்தது சிறுவர்களின் எண்ணிக்கைக்கும் சிறுமிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். சிறுவர் வந்து 30, சிறுமி 20. எளிய வடிவம் 3:2. இதுதான் ஆன்சர். அடுத்தது 128 பார்க்கலாம். ஒரு ஜன்னலின் நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் மற்றும் 70 சென்டிமீட்டர் எனில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம். இதுல பாருங்க, மீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுல சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே சின்ன வடிவத்தை தான் மாத்திக்கணும், சின்ன வடிவமா மாத்திக்கணும். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப இது நீளம், இது அகலம். இங்க நீளத்திற்கும் அகலத்திற்கும் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 100:70. நம்ம வந்து இந்த அலகுகள் வந்து நம்ம போடக்கூடாது. எளிய வடிவம் அப்படின்னா 0 கேன்சல் ஆனா 10:7 தான் ஆன்சர். அடுத்தது 129. முக்கோணம் மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம். முக்கோணம் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? 3 பக்கம். செவ்வகம் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் இருக்கும். இடையே உள்ள விகிதம் 3:4. இது எளிய வடிவமே 3:4 தான், அதனால 3:4. அடுத்தது 130. அழகனின் வயது 50 மற்றும் அவரது மகனின் வயது 10 எனில் அழகன் மற்றும் மகனின் வயதுக்கான விகிதத்தை எளிய வடிவத்தில் எழுதுக. அப்போ 50:10. எளிய வடிவத்தில் பார்த்தீங்கன்னா 0 கேன்சல். அப்போ 5:1 தான் ஆன்சர். அடுத்தது 131. குமரனிடம் 600 உள்ளது. அதனை விமலா மற்றும் யாழினிக்கு இடையில் 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரின் யாருக்கு அதிகமாக கிடைக்கும் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து டெட் எக்ஸாம்ல கேட்பாங்க. பாருங்க, மொத்த பங்கு விமலாவுக்கும் யாழினிக்கு வந்து 2:3 இந்த 600 வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப யாருக்கு அதிகம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாவே மொத்தம் எத்தனை பங்குன்னு எழுதிக்கணும். 3:5. மொத்தம் 5 பங்கு. இந்த 5 பங்கு எவ்வளவு மொத்தம் இருக்குது? 600 ரூபாய் இருக்கு. மொத்தம் 5 பங்கு இருக்கு. 5 பங்கோட ரூபாய் வந்து 600. அப்போ ஒரு பங்கோட ரூபாய் பார்த்தீங்கன்னா 600/5. இதை கேன்சல் பண்ணா இது 1 டைம், இது 1 டைம், இது 2 அப்ப 120. அப்ப ஒரு பங்கோட மதிப்பு வந்து 120. அப்ப விமலாவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பங்கு? 2 பங்கு. 2 பங்கு. அப்ப 2 × 120. அப்ப 240 விமலாது. அதே யாழினிக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பங்கு? 3 பங்கு. அப்ப யாழினிக்கு 3 பங்கு. அப்ப 3 பங்குனா 3 × 120 360. இப்ப விமலாக்கு 240, யாழினிக்கு 360,
யாருக்கு அதிகம்? யாழினிக்கு அதிகம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360லேருந்து 240 மைனஸ் பண்ணா 120 அதிகம். இதுதான் ஆன்சர். அடுத்தது 132 3:5 = 9 கேட்குறாங்க. இப்போ 3/5யும் இங்கே 9 என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ 3 எதால பெருக்கியிருக்காங்க? 3ஆல பெருக்கியிருக்காங்க. அப்போ 3ஆல பெருக்கினா 9னா இங்கேயும் 3ஆல பெருக்கி போடணும். இங்கே 15 வரும். இப்போ இப்படி கொடுத்தாங்கனாவே எதால பெருக்கியிருப்பாங்க இல்லைன்னா வகுத்திருப்பாங்க. அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இங்கே ஆன்சர் 15. அடுத்தது 133 4/5 = கீழே 10 கொடுத்துருக்காங்க. மேலே ஆன்சர் தெரியல. அப்போ இதை பாருங்க, இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்க ஆன்சரை இன்டூ 2ஆல் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கேயும் என்னது இன்டூ 2ஆல் பண்ணணும். அப்போ 5 2s are 10ன்னா இங்கே 4 2s are 8. ஆன்சர் 8. அடுத்தது 134 இப்போ 6 இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கணும் = 1/2. இப்போ வேல்யூ பாருங்க, இதை விட இது சின்ன வேல்யூ இருக்கனால கண்டிப்பா வகுத்தல் தான் போட்டிருப்பாங்க. அப்ப டிவைடட் 6 போட்டதுனால இங்க 1 கிடைக்குது. அப்ப இங்கேயும் 6ஆல டிவைட் பண்ணாதான் 2 வரும். இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுல அப்ப இது பாத்தீங்கன்னா இதுல இருந்து இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா இன்டூ 6 போட்டிருக்காங்க. அப்ப இங்கேயும் இன்டூ 6. அப்ப 6 2 12 தான் ஆன்சர். அடுத்தது 135 சரியா தவறா? 5:7 என்பது 21:15க்கு சமமான விகிதமாகும். அப்ப 5/7 அப்ப இன்டூ 2 போட்டா என்ன வரும்? 10/14 வரும். எப்பயுமே கீழே பெருசா இங்க சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர்னா இங்க நம்ம ஆன்சரும் நமக்கு கம்பேர் பண்ணும் போது இங்க சின்ன நம்பர் இங்க பெரிய நம்பர் தான் வரும். ஆனா இங்க 21 5க்கு ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது பெருசாவும் கீழே இருக்கிறது சின்னதாகவும் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது வராது. ராங். அடுத்தது சரியா தவறா? 49ஐ 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் மிகப்பெரிய பகுதி 24. அப்ப மொத்த அமௌண்ட் 5 பங்கு. அப்ப 5 பங்கு அப்படிங்கும் போது சரி இங்க 40. 5 பங்கு 40. அப்ப ஒரு பங்கு என்னவா இருக்கும்? 8ஆ இருக்கும். இங்க 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 3 பங்கு என்னவா இருக்கும்? 24. 2 பங்கு 16. அப்ப எது பெருசுன்னா 3 பங்கு தான் பெருசு. அப்ப 24 தான் பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது சரி. அடுத்தது 137 பாருங்க, 3:2 விகிதத்திற்கு 2 சமான விகிதங்களை எழுதுக. அப்ப 3/2னா 2 சமான விகிதங்களை 2ஆல பெருக்கிறோம். எதை நம்ம இப்ப எதால பெருக்கிறோமோ அது மேலையும் கீழையும் பெருக்கணும். அப்ப இன்டூ 2 இன்டூ 2 3 2s are 6 2 2s are 4. அடுத்தது 3/2 3ஆல பெருக்குனா 3 3s are 9 3 2s are 6. அப்ப 6/4ம் 9/6ம் ஆன்சர். அடுத்தது 138 1:6 விகிதத்திற்கு 2 சமான விகிதங்களை எழுதுக. 1/6 இது அப்ப 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணும்போது 2/12. அடுத்தது 1/6 3ஆல மல்டிப்ளை பண்ணி 3ஆல டிவைட் பண்ணா 3/18. இது 2 தான் ஆன்சர். அடுத்தது 139 5/4 விகிதத்துக்கு இப்படி கேட்டாங்கனாவே நம்ம எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். மேலே மல்டிப்ளை பண்ணா அதே நம்பரை வச்சுதான் கீழே மல்டிப்ளை பண்ணோம். அப்ப நாம இங்க 2 போட்டா கீழேயும் 2 பண்ணா சின்ன நம்பரா எடுத்துக்கிறேன். 10/8. அப்ப 5/4னா இங்க 3 இங்க 3. அப்ப 15/12 தான் ஆன்சர். அடுத்தது 140 4:5 அல்லது 8:15 என்பது எது பெரியதுன்னு கேட்குறாங்க. இப்போ 4:5 இங்க 8:15. இங்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இங்க 5 இருக்கு, இங்க 15 இருக்கு. இங்கேயும் 15ஆ கொண்டுட்டு வரணும். அப்ப 3ஆல பெருக்குனா 15 வரும். அப்ப மேலையும் எழுதணும். அப்ப 12/15 இருக்கு. இங்க 8/15. எது பெருசுன்னா இதுதான் பெருசு. 12/15 தான் பெருசு. இப்ப 4/5 தான் பெருசு. அடுத்தது 141 3:5 அல்லது 7:8 விகிதங்களில் எது பெரிய விகிதம்? அப்ப 3/5 இருக்கு, இங்க 7/8 இருக்கு. இப்ப எது பெருசு அப்படின்னு கேட்குறோங்க. அப்படி கேட்கும் போது பாத்தீங்கன்னா இங்க இங்க 4 3:4 வரும். 4 வரும்போது பாருங்க இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப இங்க 2ஆல நம்ம பெருக்கிக்கணும். பெருக்குனா இங்க 8 வருமா? அப்ப மேலேயும் 2ஆல பெருக்கும் போது
6/8, இங்க 7/8 வரும். எது பெருசு? 7/8 தான் பெருசு. அப்ப இதுதான் பெருசு. அடுத்தது 142 1:2 அல்லது 2:1 விகிதங்களில் எது பெரியது? 1/2, இங்க 2/1. இங்க பாத்தீங்கன்னா 2 வரணும்னா இங்க 2ஆல பெருக்கலாம். அப்ப இங்கேயும் 2ஆல பெருக்கலாம். இப்போ 1/2 4/2 வருது. அப்ப எது பெருசு? இதுதான் பெருசு. அப்ப 2:1 தான் பெருசு. அடுத்தது பாருங்க 143 3:2 விகிதத்தில் 2ஐ பிரிக்கவும். அப்ப இந்த விகிதத்துல பிரிக்கணும். மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு. 5 பங்கு 20னா ஒரு பங்கு எவ்வளவு? 4. 20/5 என்ன வரும்? 4 தாட்டி. அப்ப 3 பங்கு அப்ப என்ன வரும்? ஒரு பங்கு 4னா 3 பங்கு 12. 2 பங்கு 4. இது எப்படி பண்ணா 3 × 4. ஒரு பங்கு வந்து 4னா 3 பங்கு என்ன வரும்? 4 × 3 என்னது? 12. அடுத்தது 2 பங்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 4 × 2 8. இதுதான் ஆன்சர். அடுத்தது 144 4:5 விகிதத்தில் 27ஐ பிரிக்கவும். இப்படி கேட்டாங்கன்னாவே மொத்த பங்கு 9. 4 + 5 9. இப்ப 27/9 போட்டா இங்க 3 வருது. அப்ப 4 பங்கு எவ்வளவா இருக்கும்? இங்க 12. அடுத்தது 5 பங்கு எவ்வளவு 5 பங்கு எவ்வளவா இருக்கும்? சாரி பாருங்க, ஒரு பங்கு வந்து 3. அப்ப 4 பங்கு என்னவா இருக்கும்னா 4 × 3 12. அடுத்தது 5 பங்கு எவ்வளவா இருக்கும்? 5 × 3 15. இதுதான் ஆன்சர். அடுத்தது 145 6:14 விகிதத்தில் 40ஐ பிரிக்கவும். 6 + 14 வந்து 20. அப்ப 40 பிரிக்கணும்னா இது வந்து 20 பங்கு 40னா ஒரு பங்கு எவ்வளவு? 40 ÷ 20னா 0 0 கேன்சல். இது வந்து 2 டைம்ஸ். இப்போ ஒரு பங்கு வந்து 2. அப்ப 6 பங்கு பார்த்தா 6 பங்கு வந்து 6 × 2 12. அடுத்தது 14 பங்கு பார்த்தீங்கன்னா 14 × 2 28. இதுதான் ஆன்சர். அடுத்தது 146 ஒரு குடும்பத்தில் மாத செலவுகளின் மளிகைக்கும் காய்கறிகளுக்கும் ஆகும் செலவுகளின் விகிதம் 3:2. அப்ப மளிகைக்கு 3 பங்கும் காய்கறிக்கும் 2 பங்கும் செலவு பண்றாங்க. இரண்டிற்கும் ஒரு மாதத்திற்கு 4000 ஆகுது. அப்ப 2க்கும் சேர்த்து 4000. அப்ப 5 பங்குக்கு வந்து 4000 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்ப ஒரு பங்குன்னா டிவைட் பண்ணா 800 ரூபாய். ஒரு பங்கு வந்து 800 ரூபாய். அப்ப மல்லிகைக்கு எவ்வளவுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மல்லிகை எவ்வளவு? 3 பங்கு. அப்ப 3 பங்கு வந்து 3 × 8. அப்ப 2000. அப்ப 800. 2400 ரூபாய். அடுத்தது காய்கறிக்கு இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். செகண்டுக்கு காய்கறி பார்த்தீங்கன்னா 2 பங்கு. அப்ப 2 × 800. அப்ப 1600 ரூபாய் காய்கறிக்கு. இது 2 தான் செலவு பண்றாங்க. அடுத்தது 147 1:2 என்ற விகிதத்தில் 63 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கோட்டு துண்டு 2ஆக பிரிக்கப்பட்டால் கோட்டு துண்டுகளின் நீளங்களை காண்க. இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா கேட்பாங்க. மொத்தம் வந்து எத்தனை பங்கு இருக்குன்னா 3 பங்கு வந்து 63 சென்டிமீட்டர் உள்ள ஒரு கோட்டு துண்டு இருக்கு. இப்ப ஒரு பங்கா நம்ம பிரிக்கும் போது மொத்தம் எவ்வளவு வரும்னு பார்த்தா 21 வருது. இங்க நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 1:2 அந்த கோட்டு துண்டை பிரிக்கணும். அப்ப ஒரு பங்கு எவ்வளவுன்னா 21. இங்க ஆல்ரெடி 1 இருக்கனால 21. 2 பங்கா பிரிக்கணும்னா 2 × 21 42. இதுதான் ஆன்சர். அடுத்தது 148 பார்க்கலாம். 2:3 மற்றும் 4 ஆகிய சமான விகிதங்கள் எனில் விடுபட்ட உறுப்பு என்ன? இது சமான விகிதம் அப்படின்னா விடுபட்ட உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்ப இது 2 பெருக்குனா இது 2 பெருக்குனா வர ஆன்சர் ஈக்குவல். இப்போ 2 × xன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 3 × 4ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப x மட்டும் வச்சுட்டு 3 × 4/2 இதை கேன்சல் பண்ணா 2. அப்ப x ஓட வேல்யூ 3 2s are 6. அப்ப 6 தான் ஆன்சர்.
அடுத்தது 149 4:7 சமான விகிதமானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 4:7 இது வந்து ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 1:3, ஆ வந்து 8:15, இ வந்து 14:8, இ வந்து 12:21. இப்போ 4, 7 வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதாலும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இது 1:3 வராது. இது அடுத்தது தான் பார்க்கணும். அப்போ 4/7 வந்து இன்ட்டு 2ன்னு போட்டால் 8/14 தான் வரும். இந்த 15 இருக்கு, அப்போ இதுவும் வராது. அடுத்தது 3ன்னு போட்டால் எப்பயுமே மேலே சின்னதாக இருக்கணும், கீழே பெருசாக இருக்கணும். இங்கே வந்து மாற்றி இருக்கு, அப்போ இதுவும் வராது. அப்போ அடுத்தது 3ன்னு நம்ம போடும் போது 4 3 12, 7 3 21. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்தது 150. இந்த வீடியோக்கான கடைசி சம் 16/24க்கு எது சமான விகிதம் அல்லன்னு கேட்குறாங்க. இப்போ 16/24 ஃபர்ஸ்ட் எளிய வடிவம் கண்டுபிடிச்சிக்கலாம். இது 4, இது 6. அடுத்து எப்படின்னா 2, இது 3. அப்போ எளிய வடிவம் 2/3. அப்போ 2/3 2ஆல் பெருக்கினா நமக்கு 4/6 வருது. இங்க 4/6 கிடையாது, அப்போ விட்டுருவோம். அப்போ 2/3 3ஆல் பெருக்கும் போது என்ன வருதுன்னா 6/9 வருது. அப்போ 6/9 இருக்கு. அப்போ இது சமான விகிதம். அடுத்தது 2/3 4ஆல் பண்ணும் போது என்ன வருதுன்னா 8/12 வருது. இங்க 8/12 கிடையாது, அப்படி இருக்கலாம். அடுத்தது 2/3 5 5ஆல் பண்றோம். அப்போ 5ஆல் பண்ணா 10/15. 10/15 இருக்குது. அடுத்தது 2/3 6ஆல் பண்ணனா 12/18. அப்போ இதுவும் இருக்கு. இங்க வந்து 2/3 இங்க 20 வருதுன்னா 10ஆல் பண்ணும் போது நம்ம 20/30 தான் வரணும். ஆனால் 28 இருக்கு, அப்போ இது வராது. இப்போ இது 3 தான் வரும். பாருங்க, நம்ம எக்ஸாமுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட 150 சம்ஸ் பார்த்தாச்சு. 6th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுற பக்கத்தால் வந்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின் சீரீஸை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே எல்லா சம்மும் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.